வீடியோவை விரும்பி பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கம்பெனி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கம்பெனி M32 அதாவது 5G சப்போர்ட் மொபைல் தான் இந்த மொபைலும். இந்த மொபைல் நெக்ஸ்ட் மந்த் 25 லான்ச் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே சாம்சங் கம்பெனி ஒரு மொபைல் அதாவது M52 அப்படிங்கிற மொபைலை நெக்ஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சென்னையிலேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலும் ஒரே மந்தில் தான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ வாங்க இந்த மொபைலை பற்றி பார்க்கலாம். சாம்சங் M32 அதாவது 5G சப்போர்ட் மொபைல் தான் இதுவும். இந்த மொபைலோடைய விலை மற்றும் அந்த மொபைலில் என்ன மாதிரியான அம்சங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி M32 அதாவது இந்த மொபைலில் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டில் எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity அதாவது 720 MT 6853V. ஸோ இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும். இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மொபைல் வந்து முழுக்க கேம் விளாட்றவங்களுக்காண்டியே தயாரித்தது அப்படின்னு சொல்லலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு லெவல் வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. மோஸ்ட்லி இப்போ புதுசாக ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு லெவல் வச்சு தான் வச்சு கொடுக்குறாங்க. இதோட ரிசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 720x1600 பிக்சல் கொடுக்குறாங்க. கச்சிடி தான் கொடுக்குறாங்க, பட் ஃபுல் கச்சிடி இல்லை. ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்பர்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 70:9 கொடுக்குறாங்க. பிக்சல் டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா அதாவது PPI அப்படின்னு சொல்லுவாங்க, இது 270 கொடுக்குறாங்க. மொபைலுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 164.2 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய விட்த்து பார்த்தீங்கன்னா 76.1 மில்லிமீட்டர். இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 205 கிராம்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் வான ஊதா அந்த 2 கலரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன கலரில் வருதுன்னு. இப்போ இமேஜ் ரிசல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் அந்த மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோட ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 8000x6000 பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராகவே தெரியும். அதே இப்போ வீடியோக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 1920x1080 30 fps per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவும் கிளியராக கச்சடியாகவே தெரியும். கடைசியாக பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மொபைல் அடுத்த மாதம் தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சாம்சங் கேலக்ஸி M52 அப்படிங்கிற மொபைல். அந்த மொபைலில் பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மொபைலில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் கொஞ்சம் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். கேமராவை பார்த்தீங்கன்னா 48 MP பிரிமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு கேமரா, 5 MP டெப்த் கேமரா, 2 MP மைக்ரோ லென்ஸ் கேமரா என மொத்தம் 4 வகையான கேமரா இருக்குது. இதை ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அதாவது செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதே கனெக்டிவிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை, ப்ளூடூத், GPS எக்ஸட்ரா ஸோ அது எல்லா கனெக்ஷன் இருக்குது. சென்சாரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, லைட்டு சென்சார் இருக்குது, ஆக்சிலரோமீட்டர் சென்சார் இருக்குது, காம்பஸ் சென்சார் இருக்குது, ஜெராஸ்கோபர் சென்சார் இருக்குது. கடைசியாக இந்த மொபைலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மதிப்புப்படி 20,000 25,000 உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.